2 பெண்களை எடுத்து கொல்ல முயன்ற ஆசாமி அதிரடி கைதா. விசாரணையின் பரபரப்பு தகவல் என்ன? வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது அண்மையில் நடந்த அருப்புக்கோட்டையில் 2 பெண்களை இழுத்து கொலை முயன்ற வழக்கில் முதியவர் ஒருவரை போலீசார் அதிரடியாக கைது செய்து வந்தனர். அதாவது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே உள்ள பாளையம்பட்டி உள்ள தெருவைச் சேர்ந்தவர் பாண்டியராஜன். இவரது மனைவி சாந்தி 42 என்பவர். தூய்மை பணியாளர் இவர்களது மகன் சந்தீப்குமார் 17 மற்றும் மகள் யாழினி 13. பாண்டியராஜ் சில ஆண்டுகளுக்கு முன்பே இறந்து விட்டாராம். இதனால் சாந்தியோ தனது பிள்ளைகளுடன் வசித்து வந்த நிலையில்தான் இந்த நிலையில் பாண்டியராஜனின் அக்கா ஸ்ரீதேவி 45 என்பவர் தனது கணவர் இறந்த நிலையில் அவரும் சாந்தி வீட்டில்தான் வசித்து வந்திருக்கிறார். அதாவது நேற்று முன்தினம் அவர்கள் இருவருமே சாந்தியும் ஸ்ரீதேவியும் ஆகியோர் வீட்டு திண்ணையில் உறங்கிக் கொண்டிருந்தார். பிள்ளைகள் எல்லாம் வீட்டுக்குள் தூங்கி கிடந்தார்களாம். நேற்று அதிகாலை அதாவது 3:30 மணி அளவில் வந்த மறுமணவர் ஒருவர் சாந்தி மற்றும் ஸ்ரீதேவி ஆகியோர் மீது மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பிச் சென்று விட்டாராம். உடலில் தீப்பற்றி எறிந்ததில் இருவருமே அலறிய சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்திலெல்லாம் ஓடி வந்து அவர்களை அணைத்து மேலும் அவர்களை இருவருமே தீவிர சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். அது மட்டுமின்றி அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் அங்கு முதலுதவி சிகிச்சைக்கு பின் இருவரும் விருதுநகர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். அதாவது சாந்தி என்பவருக்கு 70% காயங்களுடன் சாந்தி அவர்கள் சீரியஸாக உள்ளதாகவும் ஸ்ரீதேவிக்கு உடலில் 40% மட்டுமே தீக்காயம் ஏற்பட்டுள்ளது என்றும் இருவருமே தீவிர சிகிச்சையில் அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து போலீசார் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் காரியப்பாடி அருகே உள்ள கள்ளக்குறிச்சி மணிநகரைச் சேர்ந்தவர் முத்து வயது 60 என்பவர் இருவரையும் எரித்து கொலை செய்ய முயன்றது தெரிய வந்ததா. இதையடுத்து போலீசார்கள் அவர்கள் நேற்று இரவே முத்துவை கைது செய்து விசாரணையில் பாண்டியராஜின் நண்பரான முத்து அவர்கள் கணவர் இருந்த பின் சாந்தியை தன்னுடன் சேர்ந்து வாழுமாறு வற்புறுத்தி வந்திருக்கிறார். இதற்கு அவர் மறுக்கவே ஆத்திரமடைந்த முத்து சம்பவத்தமன்று வீட்டில் சென்று இருவரும் மீதும் மண்ணெண்ணெயை ஊற்றி எரித்து கொல்ல முயன்றதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக போலீஸ் மேலும் விசாரித்து வருகிறார்கள். மேலும் இது போன்ற குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்றுதான் காவல்துறை எச்சரித்திருக்கிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.